சரி, அடுத்த தகவல். ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் அடுத்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, வெவ்வேறு உலகங்களோட தொடர்பியல், அவங்களோட தேவை அப்படின்றப்போ என்ன தகவல் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த சித்தர்களே சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக வெவ்வேறு உலகங்களுக்கு போனதாகவும், அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ அடர்த்தி, அவ்வளோலாம் கிடையாது. சாதாரணமாக சொல்கிறாங்க. இங்கே போகலாம்ப்பா, அங்கே போகலாம், அங்கே வரலாம், அங்கே அவ்வளோ அப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க, வெவ்வேறு உலகங்கள்லாம் இருக்குது. அதில் எழுதியே வச்சுருக்காங்க. அதுக்கு நிறையா ப்ரூஃப் வேறு இருக்குது. ஓகே, அதனால் இயல்பான ஒரு விஷயம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் தியரியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இயல்பான ஒரு கலாச்சார பண்பாடாகவே இருந்தது. ஓகே, சரி, அடுத்து அந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கிறப்போ வெவ்வேறு படிநிலை இருக்குது. அதெல்லாமே ஒரு எஜுகேஷன் தான். ஓகே, ஒவ்வொரு படிநிலையாக நம்ம கடந்து போகலாம். ஓகே, அடுத்து இந்த ஆவிகள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நிறையா பேர் வந்துட்டு எங்களுக்கு திரும்ப வாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் இறக்குறது மட்டும்தான் ஈஸி. ஏதோ ஒரு ரயில்வே தண்டவாளத்துலேயோ இல்லை எதுனாலும் ஓகே, ஈஸியாக இறந்து போகலாம். ஆனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒரு கல்யாணம் செஞ்சு அந்த மனைவியை சமநிலைப்படுத்தி, அவங்க குடும்பத்தை சமநிலைப்படுத்தி, எல்லாரையும் ஓரளவு சமநிலைப்படுத்தி, அதுக்கப்புறம் உடலுறவு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய வளர்த்தி ஆளாக்குறது ரொம்ப சிரமம். நிச்சயமாக சிரமம். காசு இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். ஓகே, அதனால் எல்லாருக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுனால எனக்குலாம் ரொம்ப சிரமம். ஓகே, ஆனாலும் அந்த ஆவியானது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பரிதாபமான நிலையில் எதிர்பார்க்கும், அல்லது ஒருத்தனுடைய சக்தி நிலையெல்லாம் வெளிப்படுத்தும். நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ட்ரில்லியன் கணக்கில் நிஜத்துலேயே காசு இருக்குது. நானே அன்றாடம் காட்சியாக ஓடிட்டுருக்கிறேன். ஓகே, அதனால் எனக்கு தோதானா தான் நானே தோது பார்ப்பேன். ஓகே, அதனால் அவசரப்படாதீங்க. ஓகே, அதனால் ஆவிகள் உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் திரும்ப பூலோகத்தை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமம். அதுக்கெல்லாம் காசு செலவாகும். ஏதோ ஒரு 10 பேருக்கு வேணால் என்னால் உதவி செய்கிறதுன்றது தோதாகும். அதுக்கே நான் பல வகையில் போராடணும். ஓகே, அதனால் ஆவிகள் உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கிறதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் உலக நாட்டில் நிறைய கிங்டம்லாம் இருக்குது. அந்த நாட்டோட ராஜாவோட நிலையிலையோ அந்த மாதிரி நாட்டுக்கு நான் ராஜாவாக இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, நானே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கேன். அதனால் பதமாக தான் தோதாகணும். ஓகே, அடுத்து யூகே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட அதிர்வானது இன்னுமே இருக்குது. அவங்களோட கான்செப்ட் இருக்கிறனால அவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட் தியரியாக இருக்குது. என்னங்க சட்டசபைன்றாங்க, நாடாளுமன்றம்ன்றாங்க, பாராளுமன்றன்றாங்க, தொகுதின்றாங்க, மேயருன்றாங்க, ஆளுநருன்றாங்க, கவுன்சிலருன்றாங்க. என்னங்க ஏதோ படித்தாலும் என்னங்க ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நிர்வாகத்துக்கு எதுங்க இத்தனை பேர்? அதுவும் அமைச்சருன்றாங்க, அதுக்கப்புறம் அது எலெக்ஷனுன்றாங்க, ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. யாராலையுமே எதுவும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே செய்ய முடியாதா? எந்த நலத்திட்டம்னாலும் போதாகாதா? எல்லாம் ஒரு சிக்கலான ஒரு நூல்கண்டு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம எந்த ஒரு ஏதோ ஒரு நலத்திட்டம் சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு மசோதான்னு சொல்லுவாங்க. அதை எதிர்க்கட்சிங்க ஆதரவு கொடுக்கணும்பாங்க, இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும்பாங்க, அதுக்கப்புறம் வாக்கெடுக்கணும்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. எதுவுமே நல்லது செய்ய முடியாது. ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி எடுக்க என்ன சிக்கல் அதிகமாகிட்டே தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக ஏதோ ஒரு நூல்கண்டில் எல்லாம் சிக்கல் எடுத்தாலுமே அடுத்த நூல்கண்டில் நிச்சயமாக சிக்கல் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூகே சிஸ்டம். யூகேயில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோடய விஷயத்தை அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதுவே எரர் ஆகும். இந்த ஆதிசங்கரர் கதை மாதிரி தான். ஆதிசங்கரர் என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் தூரம் போவாராம், ஒரு பானத்தை எடுத்து சாப்பிடுவாராம். அவங்க சீடர்களும் எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போவாராம், ஒரு நெருப்பு குழம்பு எடுத்து சாப்பிடுவாராம். ஆனால் அவங்க சீடர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பாதை. ஆனால் யூகே பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு நிலப்பரப்பு எல்லாம் கீழே, அவங்க கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, இங்கே கீழே இருக்கிற மாதிரி. கீழே இருக்கிறவங்கள யார் கொஞ்சம் உயரமாக இருக்காங்க, அதாவது மேல்நிலை, அதாவது டேலண்ட் அதிகமாக யார் இருக்காங்க, ஒரு குவாலிஃபைடாக யார் இருக்காங்க, அவனை பார்த்து அப்படியே எல்லோரும் டூப்ளிகேஷன் பண்ணுங்க. எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மந்தை கூட்டம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க.
எதுவும் நினைக்க மாட்டான். நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன் தான், நல்ல குவாலிஃபைடு தான், எல்லா வகையிலும் தங்கம் தான், வெள்ளி தான், வைரம் தான், வைடூரியம் தான். ஆனாலும் ரியாலிட்டி அப்படின்னு வர்றப்போ நிறைய எரர் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ சிக்கலாக இருக்கே. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு கிங்டம் அப்படின்றது தான் சரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த ராஜாங்கம், இந்த அரசாட்சி அப்படிம்பாங்க. ஓகே, அதனால் யூகே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு டூப்ளிகேஷன் பண்ணாதீங்க. இந்தியாவை மறந்துடுங்க. ஓகே, இந்தியாவை தவிர மற்ற வேறு நாடுகள் வேணால் தோது பார்த்துங்க. உங்களுக்கே நிறைய கிங்டம் கண்ட்ரிஸ் இருக்குது, அந்த நாட்டை போய் தோது பாருங்கள். இந்தியாவை விட்டுருங்க. இந்தியா சார்பாக உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா? நான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன். எல்லாம் தோதாகிறப்போ உங்களுக்கு டன் கணக்கில் டீ வேணுன்னா கூட நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகே, மற்றபடி இந்தியா கூட எந்த தொடர்பும் ஏற்படுத்தாதீங்க. இங்கே நிர்வாகிக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே மறந்துடுங்க. இந்தியாவே மறந்துடுங்க. யூகே அவ்வளோதான். இங்கே எடுத்துகிட்டு போனது வேணால் நீங்களே வச்சுக்கிங்க, இங்கே திரும்ப உருவாக்கிக்கலாம். ஓகே, ஒரு சமரசமான ஒரு தீர்வு. ஓகே, அதனால் அது திரும்ப திரும்ப யூகே கூட நம்ம தொடர்பில் ஏற்படுத்தினாலே அது சிக்கலாக தான் மாறும். ஓகே, ஆனால் இந்த 400 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்ச நிலையில் அவங்க வெறும் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு போகலை. நிறையா ஸ்பிரிச்சுவலு, நிறைய நாலேஜு, நிறையா விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் திரும்ப நம்ம ஒரு சமநிலைப்படுத்தணும். ஆனால் எடுத்துகிட்டு போய் இப்போ அவங்க பயன்படுத்துறதில்ல. எல்லாமே ஓரளவு அந்த யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி மாறிட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். அந்த போன ஜென்ரேஷன் அப்படி பண்ணாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் இதை போது பார்த்து அப்படின்ற ஒரு சமநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இந்தியா விஷயத்தில் தலையிடாதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இப்போ ஒரு ஆசிரமத்தில் லீடிங்கில் இருக்கார். பெங்களூரில் நித்யானந்தா இருந்தார், இப்போ ஒரு தனித்தீவு வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ரவிசங்கர் அப்படின்ற நபர் இருக்கார் கர்நாடகாவில். அவர் ஓரளவு பரவாயில்ல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆன்மீக குரு இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் எல்லா வகையும் தோதாகும். சத்குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி லேப் டெஸ்ட் செய்வார். அது வெடிக்குதோ இல்லை ஏதோ தெரில, மொத்தம் லேப் டெஸ்ட் செய்யணும். அது பாதுகாப்பாக செய்யணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாரு. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாரா அர்ஜுன் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாமும் சாரா அர்ஜுனும் சேர்ந்து ஆசிரமத்துக்கு டொனேஷன் கேஷ் தரோம். ஓகே, ஏன் அப்படின்னா சத்குரு ஆரம்பத்துலேருந்து அவர் செஞ்ச லேப் டெஸ்ட்டால் கிடைச்ச நன்மையை விட கிடைச்ச சேதாரம் தான் அதிகம். ஓகே, அதனால் சரிப்படுத்துறதுன்றது நல்ல விஷயந்தான், அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆபத்தான லேப் டெஸ்ட்லாம் ரொம்பவே டேஞ்சர். ஓகே, அதனால் அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஆசிரமம் செட்டில் ஆகிட்டாங்க, ஓரளவு எல்லாமே தோது பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. நானே உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்றத நானே சொல்கிறேன். அடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் அசம்பிள் படுத்தலாம். இந்த பசுமை கரங்கள் திட்டமாகட்டும், ஈஷா காய்ந்தஸ்தானமாகட்டும், ஈஷாவோட ப்ராஜெக்ட் எல்லாமே சொல்லுங்கள். அதை முறைப்படி கவர்மெண்ட் சார்பாக அமல்படுத்தலாம். ஓகே, கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு ஆதரவு தரப்படுது. ஆனாலும் இந்த சில இல்லீகலான விஷயத்தெலாம் கொஞ்சம் தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். அதாவது இந்த முரட்டுத்தனமாக நடந்துக்கூடாது. அதாவது அந்த இடத்துல நிலம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், ஒன்று ஆசிரமத்தில் பேர் வாங்கிக்கலாம், ஏதோ வில்லங்க இருக்கா, சரி இவங்களை பிடிச்சி துன்புறுத்தணும்னா அந்த வில்லங்க சரியாயிடும் அப்படிலாம் நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக பதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, யூனிவர்சலாக பர்மிஷன் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தோதாகும். ஓகே, அடுத்த ஆசிரமத்தோட பயன்பாடு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஆசிரமத்துக்கு உண்டான ஒரு மையம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி டைரக்டர் சாருக்கு எல்லாமே கொடுத்துர்லான் இருக்கோம். ஆசிரமத்தை அவரே நிர்வகிச்சுக்கிட்டோம், அவருடைய ஆசிரமாகவே இது செயல்பட்டுட்டோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓரளவு தோது பார்க்கலாம். யாருமே பலன் பெற மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க சுவாமிஸ் எல்லாமே ஒரு விதமான நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கும் பயன்பட மாட்டாங்க. சத்குருவும் அவரும் பயன்படுத்த மாட்டார். அவங்க டாக்டரும் ஆசிரமத்தில் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருமே பலன் பெறல. அப்போ எதுக்கு தான் அந்த ஆசிரமம்? ஒரு விடை தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு யூனிவர்சலாக பர்மிஷன் கிடைக்கும். அப்போ தான் ஆசிரமத்துக்கு உண்டான அடுத்த படிநிலை இருக்குது. மற்றபடி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சடங்கு, அங்கே இருக்கக்கூடிய மெடிடேஷன், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே அருமை தான். ஓகே, அதெல்லாம் ஒரு முறைப்படியாக செய்கிறப்ப நிறையா விஷயம் தோதாகும். ஆனாலும் சில உளவியல் ரீதியான விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் செஞ்ச டேமேஜ் எல்லாம் போதும். இனிமேலாவது பதமாக பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கணும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா பேசாமல் நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்குங்க.
அங்கே எப்படியாவது பார்ட்டிசிபேஷன் செஞ்சு இந்தியாவுக்கு சார்பாக ஒரு கோல்டு மெடல் ஒன்று வாங்கி கொடுங்க. இன்னும் ரொம்ப எனர்ஜியாக இருக்குன்னா நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய புக்ஸ் எழுதுங்க, ஏதாவது நல்லது செய்யுங்க. தேவையில்லாமல் ஏதோ வகையில் ஃப்ரிட்ஜில் உள்ளே நுழைஞ்சி சேதாரத்தை ஏற்படுத்தாதீங்க. ஓகே. அது இல்லாமல் ஆசிரமத்தை ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோப்பு தான். அதனால் சோப்பு நாய்க்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா ஆசிரமத்தில் இருந்து வரக்கூடிய எரர் எல்லாமே சால்வ் ஆகும். அந்த எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தான், தேவையில்லாமல் அந்த இஎம்ஐ நாய்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு செஞ்சு அது வந்து ஒரு பியூர் டிசியாக மாற்றி தர மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த சோப்பு நாய்யோட கான்செப்ட். அதனால் சோப்பு நாய்க்கு நம்ம கொஞ்சம் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா ஆசிரமத்தோட அனாவசியமான ஒரு விதமான இஎம்ஐ நாய்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். ஓகே. அதனால் ஃப்ரிச்சுவலை பொறுத்த வரைக்கும், ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நானே பொறுமையாக கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஓகே.